ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் அருண் vlog. இந்த vlog ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைனல் vlog ஆஃப் ஜகார்த்தா. ஜகார்த்தாவில் நாங்கள் போன ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜகார்த்தா தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் போன ஃபர்ஸ்ட் பிளேஸே பார்த்தீங்கன்னா ஐடிசி செம்பகமாஸ் அப்படின்ற ஒரு மால் தான். அது உள்ளே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வந்து பிராண்டோட ஃபர்ஸ்ட் காப்பி பேக்ஸ் வந்து நிறைய இருந்தது. நல்லா வந்து பார்கெயின் பண்ணி ப்ரைஸ் கூட நம்ம வந்து அவங்கக்கிட்டேருந்து வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. டாய்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷாப்பிங்கிறனால ஜஸ்ட் வந்து அப்படியே ஒரு கோ த்ரூ வந்து பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் கிட்ஸுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். ட்ராலிஸ்லாம் வந்து நல்ல ரேட்கே போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ஒன்லி ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து பேச தெரியணும். நிறைய பேத்துக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இது பண்ண முடியல. ஸோ பார்கெயின் பண்ணணும்னா நம்ம வந்து இந்தோனேஷியன் லாங்குவேஜ் அந்த பஹாஷா இந்தோனேஷியா அது வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னோட கசின் ஃபேமிலிக்கெலாம் தெரியுது. ஸோ அதனால் ஒவ்வொரு கடையிலையுமே ரேட் என்ன, அது எவ்வளோக்கு தருவாங்க, லாஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றதுமே நாங்கள் அவங்கள வச்சு தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஆன்கரி அப்படின்ற இந்த ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தோம். இது வந்து நல்ல ஒரு பிக் மால். நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே நிறையா இருந்தது. பிராண்டடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு போனாலும் வந்து ப்ரைஸ் வந்து சேமாக தான் இருக்குது. நான் போய் ஒரு ஸ்கெச்சஸ் ஸ்லிப்பர் அண்ட் ஷூஸ் வந்து செக் பண்ணேன் எனக்கு. ஸோ மோராலில் சேம் ப்ரைஸ் தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து சரி ஓகே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, டிஃப்ரென்ஸ் இருக்குமோ அப்படின்னு நினச்சி வந்து போயிருந்தோம். பட் வந்து பிராண்டடை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் போயிருந்தோம், சென்ட்ரல் பார்க் மால். அது வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாலில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் போனோடனே ரொம்ப என்ஜாய் பண்ணுது இந்த ஆட்டோமேட்டிக் அந்த பியானோ தான். இது வந்து நல்ல ஒரு ஹைஃபையான மாலாக இருந்தது. நல்லா சிங்கப்பூரில் பார்க்குற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மால் ஃபுல்லாக எல்லா பிராண்ட்ஸோட இதுவுமே இருந்தது. ஸோ நாங்கள் போன டைமிங்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அன்னைக்கு டின்னரும் வந்து அங்கே தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தோம். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பெப்பர் லஞ்ச் மட்டும்தான் லக்கிலி இருந்தது. சரி கிடைக்கிறதுல போகலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா பெப்பர் லஞ்ச் தான் போயிருந்தோம். யூஸ்வலாக வெளில போனாலே நம்ம வேறு ஏதாவது ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணுவோம். சரி இந்தோனேஷியன் கண்ட்ரியில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஷாப்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி இருந்த மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி இந்த மாதிரி தான் இருந்தது. சரி அதுக்கு பெப்பர் லஞ்ச் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெப்பர் லஞ்ச் தான் அன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. கொஞ்சம் அந்த இந்தோனேஷியன் டச்சோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சது நமக்கு சிங்கப்பூரில் சாப்பிட்றதுக்கும் இங்கேக்கும். நெக்ஸ்ட் போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசூர் பரோடா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங். நம்ம எவ்வளோ தான் மாலில் போய் ஷாப்பிங் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டி நகரில் அப்புறம் இங்கே திருச்சியில் மலைக்கோட்டையில் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும், ஒரு நிறைவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் பார்த்தோம். அதுலேயும் வந்து அவகேடோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ இங்கே சீப்பாக அவ்வளோ நிறைய வந்து கிடைக்குது. ஸோ அன்றைக்கி அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் இங்கேருந்து நாங்கள் போகும்போது என்ன சேலஞ்ச்னால் இந்த டிராஃபிக் தான். அதுவும் பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மா டிராஃபிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. ஸோ அது ஒரு இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனைனே சொல்லணும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிளம்பி போகிற டைமை வந்து அலோகேட் பண்ணினோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குர்னிகன் மால் தான் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத்திங்ஸ் தான். நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து கிளாத்திங்ஸ் வாங்கலாம். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேடிஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கவுன்ஸு, பேண்ட்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஹேர் அக்சசரிஸ் இந்த குட்டீஸ்ங்களுக்கு க்யூட்டாக குட்டி குட்டியாக நிறைய அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வச்சு அழகழகான ஆக்சசரிஸ் வந்து இருந்தது. ஸோ ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிட்ஸுக்கு தான் நிறைய வந்து ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாங்காடுவா ஸ்கொயர் தான் வந்து போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான பேக் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பேக்ஸ் வந்து வாங்கலாம், நல்லா இருந்தது, நிறைய கலெக்ஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்னு பார்த்தா கிட்ஸ்க்கான ஷாப்பிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ரேட்டில் வந்து போட்டிருந்தாங்க. கிட்ஸோட டிஷர்ட்டு, லெக்கின்ஸு அப்படின்னு நிறையா இருந்தது. நான் இங்கேயுமே கிட்ஸுக்கு தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பார்த்து வாங்கிட்டு இருந்தேனே தவிர அடல்ட் செக்ஷனுக்கு நான் போவே இல்லை. அதே மாதிரி தான் மாத்தாரிலையும் ரொம்ப நல்லா இருந்தது கிளாத்ஸ் வந்து. ஸோ அங்கேயும் கொஞ்சம் வந்து கிட்ஸுக்கு தான் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டூரிஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மால்ஸ்லாம் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து நிறைய திங்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட் ஷாப்பிங் தான் போயிருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னி கோல்ட் சென்டருக்கு தான். ஸோ லாஸ்ட் டே ஆஃப் வெக்கேஷனில் இந்த சிக்னி கோல்ட் சென்டர் போய் ஆகணும்னு சொல்லி எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி இங்கே வந்து வந்தாச்சு. இந்த மால் ஃபுல்லாக ஒரு 3 to 4 ஃப்ளோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு தான் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே இந்தோனேஷியாவில் கோல்டு வாங்குறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜிஎஸ்டியும் கிடையாது. உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ கோல்ட் ரேட் மட்டும் குடுத்து அழகா வந்து வாங்கிர்லாம். பட் அதில சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 கேரட் கோல்டு வந்து ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க. 18 கேரட் கோல்டுக்கு தான் நெறைய வந்து ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. 22 வச்சிருக்காங்க. பட் வந்து பிக்கர் கிராம்ஸ்க்கு. பட் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க அளவுக்கு இருக்காது. ஒரு கம்மியான கலெக்ஷன் தான் இருக்கு. ஸோ இப்போ ஷாப்பிங் ஃபுல்லா முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டைல்குள்ள போலாம். ஸோ எங்க கசின் ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருந்த காண்டோ பார்த்தீங்கன்னா, டாம் அண்ட் கெமரியான் காண்டோ. காண்டோ சூப்பரா இருந்தது. சுத்தி நெறைய பிளாக்ஸ் இருந்தது. நெறைய இந்தியன் கம்யூனிட்டி இருந்தாங்க. கிளைமேட்டும் சும்மா சூப்பரா இருந்துச்சு. நம்ம சிங்கப்பூர் மாரியே காலம்பற கொஞ்சம் வெயில் இருக்கு. ஈவினிங் ஆனா கொஞ்சம் மழை பெய்யுது. ஸோ கிட்ஸ் வந்து காண்டோல என்ஜாய் பண்ற ஒரே விஷயம் இந்த ஸ்விம்மிங் பூல் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு நாள் போணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கப்ப மார்னிங் வந்து எல்லாருமே போயிருந்தோம். அதுல கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, காண்டோக்கு கீழயே பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ப்ரீ ஸ்கூல்ஸ் இருக்கு. அப்புறம் ஜஸ்ட் வெளியில ஒரு வாக்கபிள் வந்தா ஒரு மினி மார்க்கெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம மினி மார்ட் மாரி முருகன் ஸ்டோர் அதுவும் மெயினா நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கு வேணும்ன்றனால முருகன் ஸ்டோர் இங்க வச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியன் கம்யூனிட்டி வந்து இங்க ஜாஸ்தி. அப்புறம் ப்ளே ஏரியா வந்து இருக்கு. ஸோ வந்து சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலா தான் நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பீஸ்ஃபுல்லாவும், சேஃபாவும், நல்லாவும் இருக்க மாரி இருந்தது. ஸோ முருகன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிராசரிஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஊர்லேருந்து வர ஐட்டம்னாலே அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிராசரிஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னே வந்து சொல்லலாம். மத்தபடி ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்து நல்ல ரேட்டுக்கே வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லங்க, கவ் மில்க் வந்து கிடைக்குது. டெய்லி வீட்லயே வந்து குடுத்துடுறாங்க. இது இல்லாம நம்ம வந்து மட்டன், சிக்கன், ஃபிஷ் எதுனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆர்டர் பண்ணா அதுவும் வீட்டுக்கு வந்துருது. ஸோ சூப்பரா இருக்குங்க. நம்ம போய் ஒன்னொன்னும் போய் வாங்கணும். வெளியில அலைஞ்சு திரிஞ்சு வாங்கணும்னு இல்ல. ஒரு ஃபோன் அடிச்சா அழகா வந்துருது. இல்ல கீழ கிராப்ல போட்டு விட்டாங்கன்னா, கீழ வந்து வச்சுடுறாங்க. உடுப்பி ஹோட்டல் வந்து கீழயே இருந்தது. லாபிக்கு விட்டு இறங்குனா போதும். ஸோ நாங்களும் ஒன் டே வந்து அங்க உடுப்பியில வந்து டின்னர் வந்து இன்னும் லேட் நைட் வந்தனால டின்னர் வந்து அங்க வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியன் ஹெல்ப்பர்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். வொர்க் வந்து நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. வித்தின் 2 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி வீடு கூட்டி, மாப் பண்ணி, 2 பாத்ரூம் கிளீன் பண்ணி, பெட் எல்லாம் ரெடி பண்ணி, கா அ மிஷின்ல போட்ட துணிய அழகா காய வச்சு, ஆல்ரெடி ட்ரையா இருக்க கிளாத்ஸ்லாம் சூப்பரா அயர்ன் பண்ணிடுறாங்க. ஒரு ரிங்கிள்ஸ் கூட இல்லாம, எங்களோட ட்ரெஸ்ஸுமே அவங்க தான் அயர்ன் பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாபிக்கு கீழயே இந்த மாரி ப்ரீ ஸ்கூல் இருக்கு. இங்க தான் வந்து பாப்பா குட்டியும் வந்து படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அது நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி மெமோரியல் இன்டர்நேஷனல் ஸ்கூல். இங்க அவ்ளோ இந்தியன் கிட்ஸ் வந்து படிக்கிறாங்க. டீச்சர்ஸும் எல்லாருமே இந்தியா. ஜஸ்ட் காண்டோக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. ஒரு இந்தோனேஷியால நம்ம ஊர் பேர், அதுவும் நம்ம காந்தியோட பேர் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஹேப்பியா இருந்தது. சரி, இப்ப வந்து வெளியில பார்த்துட்டோம். இப்ப வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எங்களோட கசின் ஃபேமிலி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பெட்ரூம் அபார்ட்மெண்ட். சின்ன வீடோ, பெரிய வீடோங்க. ஆனா அந்த வீட்ட வந்து நம்ம எவ்ளோ அழகா வச்சுக்கிறோம், அத எப்படி வச்சுக்கிறோம், நீட்டா வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து அத அழகுபடுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, வீட்ட ஒண்ணொண்ணும் பார்த்து, பார்த்து அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்களே பண்ணி ஹேண்ட்மேட்ல பண்ணது தான் இந்த நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க எல்லா ஹேங்கிங்ஸுமே. ஸோ ஒன்ஸ் வந்து வீட்டுக்குள்ள போனோனே எனக்குமே வந்து அட்ராக்ட் பண்ணது அந்த ஒவ்வொரு விஷயமும் தான். ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஹால்லேருந்து, பெட்ரூம்லேருந்து எல்லா ரூம்ஸ்ல அதுல போற பாத்வேலேருந்து பார்த்தீங்கன்னா, அழகழகா குட்டி குட்டியா வந்து சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது வேற யாரும் இல்ல. என்னோட லிட்டில் சிஸ்டர் வந்து ஆர்த்தி தான் இது எல்லாமே பண்ணது. இதுக்கு எவ்ளோ பேஷன்ஸ் வேணும் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல இந்த மாரி தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸு, அப்புறம் கீ செயின்ஸ் இந்த மாரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆர்த்திக்கு வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நீங்க யாராவது ஜகார்த்தால இருக்கீங்க, யாருக்காவது வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து சிவா மந்திர் டெம்பிள் தான் வந்து போயிருந்தோம். இங்க டெம்பிள்க்கு ஒரு நாள் போகணும்னு சொல்லிட்டு ஃப்ரைடே மார்னிங் வந்து எல்லாரும் வந்து குளிச்சுட்டு, அழகா வந்து டெம்பிள் தான் வந்து கிளம்பி வந்து போயிருந்தோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா, பெருமாள் தான் இங்க வந்து மெயின் காடா இருந்தாரு. சிவாவும் இருந்தாரு. பெருமாளும் இருந்தாங்க ஒரே டெம்பிள்ல. ம் பிள்ளையார், முருகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்தது. அன்னைக்கு இந்த டெம்பிள் போய் விசிட் பண்ணது. நம்மளோட விளாக் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஜக்கார்த்தால நீங்க முருகன் டெம்பிள் விசிட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் விளாக்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சாரி சிஸ்டர், இந்த டைம் வந்து என்னால் வந்து கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நாங்கள் கண்டிப்பாக வந்து முருகன் டெம்பிளே வந்து கவர் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளில் வந்து அழகழகா பிக் ஸ்டாச்சூஸ்க்கு அதுக்கு அழகாக டிசைன் பண்ணி ட்ரெஸ் பண்ணியிருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஒண்ணுன்னு கிட்டக்க போய் அழகா வந்து பார்த்தாங்க. அந்த சிவா கிட்ட போம்போது பார்த்தீங்கன்னா, நான் ஃபீல் பண்ணது வந்து அப்படியே
உண்மையிலே தத்ரூபமா உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. கொஞ்சம் அந்த பயமும் இருந்தது. பக்கத்துல போகும்போது அந்த ஒரு உணர்வும் வந்து கிடைச்சிது. இது வந்து நான் அந்த கோயில்ல வந்து ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இருந்துச்சு. ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு பிரசாதமும் குடுத்துருந்தாங்க. அங்கேயே வந்து பிளேட்ஸ் வச்சிருக்காங்க. பிரசாதமும் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு, முருகர் கிட்ட வந்து அழகான பழனிமலை ஆண்டவா சாங் பாடணும்னு ஹன்வி ஆசைப்பட்டா. ஸோ நானும் ஹன்வியும் கொஞ்ச நேரம் வந்து அங்க வந்து பாடிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல்ல ஃபுட். ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்க வந்து நம்ம வந்து வெளியில போனா, இப்போ மால்ஸ் போனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து நெறைய கிடைக்கும். மால்ல பார்த்தீங்கன்னா, இந்தியன் குசைன் நான் எங்கேயுமே வந்து பார்க்கல. அத தாண்டி மத்தபடி வெஸ்டர்ன் இதெல்லாம் நெறைய இருந்துச்சு. நம்ம நார்மல் ஃபுட் கோர்ட்ல இருக்கும்போது தனித்தனி ரெஸ்டாரண்ட்ஸா இருந்தது. அம் இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து நாங்க வந்து அன்னைக்கு வந்து சாட்டே தான் வாங்கியிருந்தோம். சிக்கன் அண்ட் மட்டன் 2மே வாங்கியிருந்தோம். 2மே நல்லா இருந்தது. நடுவுல ஆனா வந்து அந்த ஒரு ஃபேட் வச்சு குடுத்துருந்தாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் எங்களுக்கு பழக்கம் இல்லாதனால ஒரு மாதிரி இருந்தது. இது இல்லாம இது பக்கத்திலேயே எங்க காம்பவுண்ட் பக்கத்திலேயே ஒரு ஸ்ட்ரீட் தான். ஃபுல்லா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாரியும் இருக்கும். லைட்டா சின்ன மார்க்கெட் மாரியும் இருக்கும். ஸோ அன்னைக்கு அங்க தான் போயிட்டு சாட்டேலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து அடிச்சுட்டு வந்தோம். இவ்ளோ இந்தியன்ஸ் இருக்க இடத்துல இந்தியன் குசைன் கிடைக்காமலையா அப்படின்னா, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கும் எங்கள வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதுவும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அது இந்த வீடியோ எண்டுல வருது பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்க 4 வீலர், 2 வீலர் எதுவுமே யார் வேணாலும் வாங்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பிஆரா இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஆனா என்னோட கசின் வந்து 2 வீலர் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு ஈஸியா போயிட்டு வரலாம். இந்த டிராஃபிக்ல 4 வீலர்னா அங்கங்க மாட்டுவோம் அப்படின்றனால, 2 வீலர் தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ நாங்க வந்து கேட்டிருந்தோம், அந்த இந்தோனேஷியன் ஸ்டைல் நாசி கோரன் இந்தோனேஷியால சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, அது போற வழியில தான் இந்த ஒண்டர் ஒண்டர் டால் வந்து பார்த்தோம். அது கூட நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு, ஸோ அப்ப சொன்னாப்படி, "நான் நெறைய ஷாப் இருக்கு. பட் இங்கலாம் நம்ம எல்லா நாசி கோரைனுமே நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த ஸ்மெல்லோ, அந்த இன்கிரீடியன்ஸோ நமக்கு பெருசா செட் ஆவாது. நான் ரெகுலரா சாப்பிடுற கடைக்கு உங்களையும் கூட்டிட்டு போறேன். அங்க நல்லாருக்கும்னாப்படி." ஸோ அதே மாரி அங்க நூடுல்ஸ் அண்ட் நாசி கோரைன் சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களுக்கு காண்டோக்கு ஆப்போசிட்லயே தான் இருக்கு. நாங்க அடிக்கடி வந்து இங்க வந்து இந்த மேங்கோ வாங்குவோம். மேங்கோ வந்து அவ்ளோ ஸ்வீட்டா நல்லா இருந்தது ரேட் வைஸும். தென் அவகேடோ பார்த்தீங்கன்னா, நல்லா இவ்ளோ பெரிய அவகேடோ. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து சான்ஸே இல்லங்க. எல்லாமே வந்து ஈஸியா வந்து கிடைக்குது. இப்ப நான் சொன்ன வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இதுதான். ரொம்ப பிக் பிளேஸ் அப்படிலாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா, இத வந்து யார் ரன் பண்றா அப்டின்னா, மலேசியன் தமிழ். அவரும் அவரோட ஒய்ஃப் வந்து இந்தோனேஷியன் லேடி. அவங்க 2 பேர் மட்டுமே தான் சேர்ந்து ரன் பண்றாங்க. ஒரு குட்டி ஸ்பேஸ்ல. ஆனா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சுங்க. சான்ஸே இல்ல. அந்த கொத்து பரோட்டாவா இருக்கட்டும், முட்டை பாவா இருக்கட்டும், அப்புறம் அந்த நாசி சீரம் எல்லாமே சிக்கன் 65 எல்லாமே சூப்பரா போட்டு குடுத்தாங்க. அப்டி கொஞ்சம் டைம் ஆவுது. ஏன்னா, அவங்க 2 பேரும் தான் வொர்க் பண்றாங்க. பட் ரொம்ப நல்லா டேஸ்டியா பண்ணி குடுத்தாங்க. ஜகார்த்தா மக்கள் யாராவது பார்க்குறீங்க, நம்ம சாப்பாடு எங்க கிடைக்குதுன்னு தெர்ல அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த அட்ரஸையும் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டே நைட்டு ஃப்ளைட்டுக்கு கிளம்பணும். 6 மணிக்கு நாங்க போறோம். மேனி பேடி பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டு, கிளம்புற அன்னைக்கு கூட வந்து போயிட்டு கிட்ஸோட சேர்ந்து எல்லாம் வந்து நெயில் பாலிஷ்லாம் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் அன்னைக்கு வந்து கிளம்புனோம். அது மட்டும் இல்ல, இவ்ளோ தூரம் இந்தோனேஷியா வந்துட்டு இந்தோனேஷியா மசாஜ மிஸ் பண்ணுவோமா? அதுவும் அன்னைக்கு மார்னிங் தான் 2 ஹவர்ஸ் சூப்பரான மசாஜ் போயிட்டு வந்தோம். ஸோ ஊருக்கு கிளம்பும்போது செம்ம ஃப்ரெஷ்ஷா கிளம்புனோம். ஸோ இந்த ட்ரிப்ப பார்த்தீங்கன்னா வந்து அழகா எங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டு போனது வேற யாரும் இல்ல. ஹரிஷ் தான். ஸோ வந்து ரொம்ப அழகா எல்லா பிளேஸையும் வந்து கூட்டிட்டு போய் காமிச்சது வந்து ஹரிஷ் அண்ட் ஹார்த்திக் வந்து எங்களோட பிக் டேங்க்க வந்து நாங்க வந்து சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து ரொம்ப எங்ககிட்ட வந்து ஆசையா இருந்த பிரகல்யா குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா, எங்களோட நெறைய வந்து லவ்வ வந்து நாங்க வந்து ஷேர் பண்றோம். ஸோ இந்த ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா, அது ஊருக்கு போயிட்டு வந்து கிளம்ப முடியாம கிளம்புவோம்ல. இந்தியா போயிட்டு வந்தப்ப எப்படி இருக்கும் ஃபீல்? அதே மாரி சேம் ஃபீல் தான் வந்து இங்கேருந்து இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஜக்கார்த்தா விளாக் வந்து எண்ட் ஆக போகுது. இந்த விளாக் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஒரு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான விளாக்ல வந்து உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜயன் அருண். பாய்.